ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு வந்து நம்ம வாழ்த்து தெரிவிச்சுப்போம். நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கலை. நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குது வாங்கலைங்கிறது அது ஒரு விஷயமே கிடையாது. இந்த தேர்தலில் வந்து அது நின்னதே வந்து வெற்றிக்கு சமந்தான். எத்தனையோ கட்சிகள் வந்து இந்த 50 ஆண்டுகள் வந்து அரசியல் செய்த கட்சிகள் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருச்சு. வட மாநிலங்களில் ஆட்சி செய்கிற ஒரு கட்சி பிஜேபி இப்போ டெல்லியில் கூட வந்து ஆட்சியை பிடிச்சிருச்சு. அந்த கட்சி இந்த இடைத்தேர்தலில் வந்து தவிர்த்துட்டு போயிருக்கு. இதெல்லாம் தவிர்க்காம விடாம துணிச்சலோட வந்து ஒரு கட்சி நிற்கிதுல, அதுக்கே நம்ம முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கலை அப்படின்னு தான் வந்து செய்திகளில் போடுறாங்களே தவிர 2023 வந்து 10,800 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. ஆனால் இப்போ 24,000 ஓட்டு வாங்கியிருக்கு. போன முறையை விட இந்த முறை வந்து 13,000 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து மறைக்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசிட்டாரு, இது வந்து இங்கே ஈரோட்டில் ஓட்டே வாங்க முடியாது அப்படின்னு சூழலில் வந்து கூடுதல் ஓட்டு வாங்கியிருக்கே எப்படி அப்படிங்கிறத வந்து செய்திகளில் போட மறுக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, பெரியாருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய செல்வாக்கு இல்லை. இவங்க செல்வாக்கு இருக்கிற மாதிரி வந்து இவங்க பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இதுலேருந்து உண்மை தெரியுது. இப்போ ஈரோட்டில் வந்து 23,000 ஓட்டு வாங்கியிருக்க நாம் தமிழர் கட்சி, இதில் மற்ற அதிமுகவோ தேமுதிகவோ பிஜேபியை சார்ந்தவங்களோ இங்கே ஓட்டு போட்டிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அப்படி போட்டிருந்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்கணும். இங்கே பெரியாரை குறித்து சீமானன் பேச போய் தான் ஒரு புரிதலோட தான் வந்து ஒரு மாற்றத்துக்கான வழியை வந்து தேடி தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க புதிய வாக்காளர்கள். அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி போறதை மக்கள் விரும்பல, தனிச்சு நிக்கிறத வந்து மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றதுல இருந்து தான் இதுல இருந்து நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக வெற்றி பெறும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மக்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. இதுவரை பணம் கொடுத்து வெற்றி பெறுறாங்கன்னு தான் நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நவீன ஊழல்வாதின்னு பேர் எடுத்த திமுக நவீன காலத்துல எப்படி கள்ள ஓட்டு போடுறது அப்படிங்கிறதையும் வந்து இதுல இருந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஓட்டு போடணும், வாக்கு செலுத்தணும் அப்படின்னா ஆதார் வேணும், ரேஷன் கார்டு வேணும், ஓட்டு ஐடி வேணும், லைசன்ஸ் வேணும், அந்த ஓட்டு ரசீது வேணும், ஸ்லிப்பு வேணும். எதுவுமே இல்லாமல் கள்ள ஓட்டு போடுறது எப்படி அப்படிங்கிறத வந்து திமுக கிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுக்கணும். தமிழ்நாட்டில் புதியதாக கட்சி தொடங்குற யாருமே இப்போ திராவிடன்ற பேரை சேர்க்கறதுக்கு அஞ்சுற மாதிரி இனி வருங்காலங்களில் பெரியாரை பற்றி பெரிய புகழ் பாடுறத இனிமேல் தவிர்க்கிறது நிச்சயம். உண்மையிலேயே இனிமேல் யாருமே வந்து பெரியாரை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. அப்படி பேசினா ஓட்டு கிடைக்காதுன்ற பயமும் அச்சத்தையும் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து உறுதி செஞ்சிருக்கு. ஏன்னா சீமான் வந்து பெரியாரை வந்து அந்த கிளின்னு கிழிச்சதுக்கப்புறம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு அப்படின்னாக்க, அப்போ வந்து பெருசாக பெரியாரை பற்றி யாருமே வந்து மைண்ட் பண்ணலை, அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலை. இது பெரியாருடைய புகழை கெடுக்கிறது யாருன்னா இந்த பெரியாருடைய ஆதரவாளர்கள் தான். இப்போ சீமானை எதிர்க்கிற மாதிரி தெரு நின்று சீமானை திட்டுறது மூலியமா வந்து பெரியாருடைய புகழ் தான் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, மங்கிக்கிட்டு இருக்கு. இதை வந்து பெரியாருடைய ஆதரவாளர்கள் உண்மையிலே தெரிஞ்சு அவரவர் போய் அவங்கவுங்க போய் அமைதியா இருக்கிறத வந்து பெரியாருக்கு செய்யறது நல்ல விஷயம். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 50-60 வாடகை வாய் இருக்கு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு ஆளுக்கு ஒரு நல்லி எலும்பு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமே வந்து 2026 தேர்தல் வரையும் இவங்களை தடுக்க முடியாது. இவங்களை தடுக்கணும்னா ஒரு பொய்யை திரும்ப சொல்லிக்கிட்டே இரு. அப்போதான் வந்து இந்த இஸ்லாமியனு கிறிஸ்தவனு நம்ம பக்கத்து கொஞ்சமாச்சு நிற்பான். ஓட்டை பிரிக்காமல் பார்த்துக்கணும், இவங்க ஓட்டை பிரிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் நீ அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் சந்துக்கு சந்து தெருக்கு தெரு வீதிக்கு வீதி போய் நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா வந்து இப்போ பெரியாரை பற்றி பேசணும்னு ஆளாளுக்கு எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்களா, அது வேற தொக்கா போச்சு அவங்களுக்கு. இனிமே இதே சொல்லு, பார்த்தீங்களா நம்ம வந்து பெரியாரை பற்றி பேசி
இந்த பிஜேபியோட ஓட்டெல்லாம் நாம் தமிழர் கட்சி போச்சு ஈரோட்டில், நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்பணும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பிஜேபியோட அதிமுக இந்த இந்த எதிர்ப்பாளர்கள்லாம் இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டிருந்தா ஏன் விக்கிரவாண்டியில் இவர்கள் ஓட்டெல்லாம் போடலை நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம கேள்வி எழுப்பணும். ஏன்னா இது அதிமுக ஓட்டோ, பிஜேபியோட ஓட்டோ, மற்ற கட்சிகளோட ஓட்டோ, இந்த விஜய் புதியதா கட்சிகள் அவர்களுடைய ரசிகர்கள் ஓட்டோ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விழலை. பெரியாருடைய பேச்சை கேட்டு ஒரு புரிதல் வந்து வாக்கு தான் இந்த அதிகரித்த வாக்குகளை தவிர இந்த வாக்குகள் இல்லை. முதல்ல நம்ம வந்து இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இவங்க திசை திருப்பிடுவாங்க. இந்த திமுக காரங்க வந்து இந்த வாடகை வச்சு திசை திருப்பி இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களோட ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க பிஜேபியோட பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் பிஜேபியோட பி டீம். இதை தவிர இவங்க எதையுமே பேச தெரியாது. ஒரு பொய்யை உண்மையாக்குறதுல வந்து குறிக்கோளாக இருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சாலும் இவர்களுடைய வளர்ச்சியை வந்து இனிமே வந்து இது காலத்தின் கட்டாயம். நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ்நாட்டோட காலத்தின் கட்டாயம். இவர்களோட வளர்ச்சியை ஒருபோதும் தடுக்க முடியாது.